பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய இப்போ துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய திருச்சி சிவாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவரை பொறுத்தவரை ரொம்ப நிதானமானவர். இப்படி சர்ச்சைக்கும் வரமாட்டார். ரெண்டாவது விஷயம் யாரையும் அவதூறாகவும் பேச மாட்டார். அதை ஏன் காங்கிரஸ்காரங்க கணக்கில் எடுத்துக்கலன்னு தெரியல. அவர் வந்துட்டு இயல்பாக சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரால் ஒரு ஏசி இல்லாத இதில் அப்போது அந்த மாதிரி வாழ்ந்தார், ஏசியோட வாழ்ந்தார் அப்படின்னு. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்துட்டு அதாவது கலைஞர் கருணாநிதியினுடைய பெயரை உயர்த்துவதற்காக காமராஜரை தாழ்த்திருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷயம் போயிடுச்சு. இது என்னன்னா காங்கிரஸுக்கும் திமுக இருந்த பழைய பகையை வந்துட்டு இப்ப கொஞ்சம் கொண்டு வர மாதிரி அது தெரியுது. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி காலம்னு சொல்லுவாங்க. காமராஜர் இறந்தது 1975 அக்டோபர் 2 அந்த எமர்ஜென்சி காலத்தில் போது அப்போ முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. அவருக்கும் பெருந்தலைவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் காமராஜரை கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. எல்லா தலைவர்களும் எமர்ஜென்சி அப்போ வந்துட்டு கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டாங்க. மொரார்ஜி தேசாய், நிஜலிங்கப்பா, அசோக் மேத்தா, இப்படி ஏராளமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க எமர்ஜென்சி அப்போ. இங்கே கலைஞர் முதலமைச்சர் இருந்தனால அதை செய்ய முடியாது அப்படின்ட்டார், பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். நடக்கலை கடைசி வரைக்கும். இது ஏனும் யாரும் உணர்ந்து பேசுனதா தெரியல. எமர்ஜென்சியை பற்றி பேசும்போது கூட தெரியல. ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு எமர்ஜென்சியில் வந்துட்டு பழைய காங்கிரஸ்காரர்களை விட அதிகம் பாதிக்கப்பட்ட திமுகவினர் தான். அந்த அளவுக்கு போச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு பெருந்தலைவர் வந்துட்டு பல்வேறுபட்ட ஒரு மாவட்டங்களுக்கும் போயிட்டு எமர்ஜென்சிக்கு எதிராக 2வது சுதந்திர போராட்டம்ன்ற அளவுக்கு அவர் வந்துட்டு பரப்புரையை பண்ணுறாரு. அதெல்லாம் நவசக்தியில் நான் தொடர்ந்து படிச்சுட்டு வரேன். எங்கப்பா காங்கிரஸ்காரரு. அப்போ அந்த நவசக்தி பத்திரிகைன்னு அவருடைய பேச்சு ஃபுல்லாக வரும். நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு காட்டமாக பேசியிருக்காரு இந்திரா காந்தியை பற்றி. ஆனால் என்ன திடீர்னு அந்த அக்டோபர் 2 நடந்தது என்னன்னா, எமர்ஜென்சியை நான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு, எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனத்தை நான் ரத்து பண்ணிட்டு, நான் வந்துட்டு இந்த கைது செய்யப்பட்ட தலைவர்கள் எல்லாம் விடுவிப்பேன் அப்படின்னு இந்திரா காந்தி கிட்ட ஒரு அஷூரன்ஸ் வந்துச்சு. ஆனால் அது நடக்கலை. அக்டோபர் 2 அன்னைக்கு காந்தி பிறந்த நாள். அன்னைக்கு வந்துட்டு அப்படி அது நடக்கலை அப்படின்றது வந்துட்டு அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக பாதிக்கப்பட்டார். அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் தான் வந்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் அவர் இறந்து போயிடுறாரு.